ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடையும். கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரம்யாவுக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கான். இன்றைக்கி கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம், திருமண பத்திரிக்கை வந்தாச்சு. 2 கல்யாணம் ஒட்டுக்கா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்த் பத்திரிக்கையை அடிக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. பத்திரிக்கையும் கொண்டு அபிராமி அம்மா கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபஸ்ட்டு நட்சத்திராவுக்கு நட்சத்திரா பேரை அடித்து தீபா அவள் பேர் எழுதி சந்தோஷப்பட்டிருப்பான். அதை நினச்சி பண்ணியிருப்பான். அதை நினச்சி பார்க்குறான். அடுத்து மாப்பிள்ளையும் ரமேஷ் கார்த்திக்கோட ஃப்ரெண்டுங்கிறது தெரிய வருது. ஃப்ரெண்டுங்கிறது தெரிய வருது யாருக்குன்னா ரம்யாவோட அப்பா விஸ்வநாதனுக்கு. உடனே கார்த்திகை பார்க்க வராங்க. விஸ்வநாதன் தம்பி நீங்கள் நல்லா வேலை பண்ணீங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. கார்த்திக் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் ஏற்பாடு தானே ரம்யாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இது ஒரு என்னோடய ரிக்வெஸ்ட்டாக இருக்கட்டும் தம்பி அப்படிங்கிறாங்க. அதுக்கும் கார்த்திகை சரின்றாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அம்மா கோயிலுக்கு வராங்க. இதை பார்த்தா ரம்யா அபிராமியவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண் சிஸ்டர்கிட்ட போய் அந்த தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடணும், இங்கிட்ட வாங்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுக்காகத்தான் போயிருக்காங்க அங்கே. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரம்யா இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம்.